ரெண்டாவது ஸ்லோகத்தை இப்போ ஆரம்பிக்கிறோம். பீஜஸ்யாந்தரிவாங்குரோ ஜகதிதம் பிராங் நிர்விகல்பம் புனஹ மாயா கல்பித தேச கால கலனா வைசித்ர்யே சித்ரீகிருதம் மாயாவீவ விஜృంభயத்யபி மகாயோகி வயஸ்வேச்சயா தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணா மூர்த்தயே. பீஜஸ்யாந்தரிவாங்குரஹ, ஜகத்துல உள்ள சமஸ்த நாமரூபங்களும் இந்த சிருஷ்டிக்கு முன்னாடி பீஜத்துக்குள்ள இருக்கிற அங்குரம் மாதிரி இருந்தது. நாமரூபங்கள் எல்லாம் பேதம் இல்லாதபடிக்கு அபேதமாக ஒரே பிரம்மமாக இருந்தது, நிர்விகல்பமாக இருந்தது. சிருஷ்டி ஆனதுக்கு அப்புறம் அதுவே மாயா கல்பித தேசகால கலனா வைச்சித்ரிய சித்ரீகிருதம், வைச்சித்ரியம் ஏற்படுறது. விதவிதமான தேசங்கள், விதவிதமான நாமங்கள், விதவிதமான ரூபங்கள் என்று இவ்வளவும் வெளியில தெரியறது. பீஜம் அங்குரம்னு ஆச்சாரியால் சொல்லிட்டதுனால இது சாந்தோக்கிய உபனிஷத் விஷயம்னு தெரியறது. நிக்ரோத விருட்சம், அதுல உள்ள பலம், அந்த பலத்தை உடைச்சா அதுக்குள்ள இருக்கக்கூடிய பீஜம், அதுக்குள்ள இருக்கிற அங்குரம், இந்த அங்குரத்துக்குள்ள அவ்வளவு பெரிய விருட்சமும் அடக்கம். இதுல இருந்துதான் இவ்வளவு விருட்சமும் இதுல உள்ள எல்லாமும் வந்திருக்கு என்கின்றது போல பெரிய கிராமங்கள், தேசங்கள், நகரங்கள், பம்பாய் நகரம், அதுல ஓடக்கூடிய பலவேறு விதமான வாகனங்கள், இன்னென்ன வேலையில இவா இருக்கா, இத்தனை நாமரூபங்களும் சிருஷ்டிக்கு முன்னாடி அங்குரமாக இருந்தது. இப்போ சிருஷ்டிக்கப்பட்டு இவ்வளவு பெருசா வந்திருக்கே என்றால் இது மாயா கல்பிதம், ஒரு மாயாவி மாறி. மாயாவி மாறின்னு முதல்ல சொல்லி பார்த்தார், என்னவோ தெரியல, அது போரள போல் இருக்கு, அதனால மகா யோகி மாறி அப்படின்னு அடுத்த வார்த்தை. ஒரு மகா யோகியானவர் சங்கல்ப மாத்திரத்துல பலவேறு நாமரூபங்களை சிருஷ்டிக்கக்கூடிய சக்தி உடையவர், யோக சித்தி. மகா யோகியே அப்படி சிருஷ்டிப்பார்னா அப்ப ஈஸ்வரனை பத்தி கேட்பானே. யோகிகளுக்கெல்லாம் யோகீஸ்வராள்னு தான் பேரு, ஈஸ்வரனுக்கு யோகேஸ்வரன் பேரு. யோகத்துக்கே ஈஸ்வரன் அவன். அவனுடைய சிருஷ்டியையே அவனே யோகம்னு தான் சொல்றான். பஷ்யமே யோகம் ஐஸ்வரம், இந்த ஐஸ்வர யோகத்தை பார் என்றுதான் விஸ்வரூபத்தை காட்டுறான். யோகத்தினால சிருஷ்டிக்கிறேன், இதுக்கு அர்த்தம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். யோகத்தினால சிருஷ்டிக்கிறேன் அப்படின்னா தினம் ஒரு 1/2 மணி நேரம் ஆசனா பிராக்டிஸ் பண்ணி சிருஷ்டிக்கிறாருன்னு அர்த்தமா? ஐஸ்வர யோகம்னு ஒண்ணு சொல்றாரு, அது என்னங்கிறது பார்க்கணும். அப்படி இந்த ஜெகத் சிருஷ்டியே ஒரு யோகிய போல, ஒரு மாயாவிய போல, இச்சா மாத்திரத்தினால, சங்கல்ப மாத்திரத்தினால இதுல உள்ள எல்லா நாம ரூபங்களையும் வெளியில பிரகடனம் பண்ணி கடைசியா அதே நாம ரூபங்கள் எல்லாத்தையும் எப்படி ஒரு மாயாவியானவன், ஒரு யோகியானவன் தனக்குள்ளேயே அடக்கிக்கிறானோ அது மாதிரி அடக்கி கொள்ளக்கூடிய தட்சிணாமூர்த்தி, குருமூர்த்தியா இருக்கக்கூடிய இந்த தட்சிணாமூர்த்திக்கு இந்த நமஸ்காரம் என்று ஸ்லோகார்த்தத்தை பார்க்கிறோம். இப்போ மானசோல்லாசம். வேதாந்தத்தினுடைய அபூர்வதாவே உபாதானம் தான். ரெண்டாவது உல்லாசம் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு, உபாதானம் பிரபஞ்சஸ்ய சயுக்தாஃ பரமாணவஹ மிருதன்விதோ கடஸ்தஸ்மாத் பாசதேனேஸ்வரான்விதஹ. உபாதானம்ங்கிற வாக்கியத்தோடையே ஆரம்பிக்கிறது. வேதாந்தத்தினுடைய அபூர்வதாவே உபாதானம் தான் சொன்னேன். வேதாந்தங்கிற வார்த்தை ஓரளவு புரியுற மாதிரி இருக்கு. அபூர்வதான்னா என்ன, உபாதானம்னா என்ன, அது புரியணும். புரியாம ஒரு வார்த்தை கூட உபயோகப்படுத்தக்கூடாது. அபூர்வதான்னு ஒண்ணு, தாத்பரிய நிர்ணயம்னு சொல்லுவா.
அதுக்கு 6 லிங்கங்கள்லாம் உண்டு. அதுல அபூர்வதான்னு ஒண்ணு வருது. தமிழ்ல கூட ஏதாவது ஆச்சரியமா நடக்கிறத பார்த்தா அபூர்வமா இருக்குங்கிறா இல்லையா? பூர்வம்னா என்ன அர்த்தம்னு புரியுறதா? பூர்வம்னா முன்பு, முன்னாடி. அபூர்வம் அப்படின்னா முன்னாடி இல்லாதது. அபூர்வதான்னா முன்னாடி இல்லாத ஏதோ ஒரு விஷயம் அப்படிங்கிறது அபூர்வதா. ஒரு தாத்பரியத்தை நிர்ணயம் பண்றதுக்கு அந்த தாத்பரியத்துல அபூர்வதா இருக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த விஷயம் பேசப்படல, இப்பதான் இந்த விஷயம் பேசப்படுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். இது தாத்பரிய நிர்ணயத்துக்காக மட்டும் இல்ல, எந்த சாஸ்திரத்துக்குமே ஒரு அபூர்வதா இருந்தா அந்த சாஸ்திரம் சபலமாகும். இந்த சாஸ்திரம் ஒரு கம்பீரமான சாஸ்திரம்னு அர்த்தம். இந்த சாஸ்திரத்தை விட்ட வேற சாஸ்திரத்து மூலமா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இருந்தா அது அபூர்வதா. ஏதாவது உதாரணம் சொல்லணும். பிரகிருதி, அந்த பிரகிருதியில 24 தத்துவங்கள் இருக்கு. சப்தம், ஸ்பர்சம், ரூபம், ரசம், கந்தம், அப்புறம் 10 இந்திரியங்கள். இதை தவிர அகங்காரம், மகத்து தத்துவம், அவ்யக்தம், 24 தத்துவங்கள். இது எந்த சாஸ்திரத்தோட அபூர்வதா? சாங்கிய சாஸ்திரத்தோட அபூர்வதா. இப்ப நான் சொல்றது சாங்கியத்தினுடைய அபூர்வதா. இப்ப நான் சொல்ற விஷயங்கள்லாம் சாங்கிய சாஸ்திரத்து மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியும். சாங்கியம்ங்கிற சாஸ்திரம் வரத்துக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் எல்லாம் யாரும் சொல்லல எதுவும். அதுதான் அபூர்வதா. பிரகிருதி 24 தத்துவம் அப்படிங்கிறதே சாங்கியம் வரத்துக்கு முன்னாடி சொல்லல. இன்னும் சொல்ல போனா சூத்திர பாஷ்யத்துல ஒரு விசாரம் வருது. இதெல்லாம் உபனிஷத்தே சொல்லி இருக்குன்னு சாங்கியாலாம் காட்டுறத மெனக்கட்டு எடுத்து ஆதிசங்கரர் கண்டிக்கிறார். இது உபனிஷத் விஷயம் இல்ல, இது சாங்கிய விஷயம்தான் அப்படின்னு. அப்போ பிரகிருதி 24 தத்துவங்கிறது சாங்கியத்தினுடைய அபூர்வதா. இன்னும் சுலபமா புரியுற மாதிரி உதாரணம், இப்போ உள்ள சப்ஜெக்ட்ஸ்ல உள்ள உதாரணம் சொல்றேன். கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரியோட அபூர்வதா என்ன அப்படின்னா கெமிக்கல்ஸை பத்தி சொல்றது, அப்புறம் கெமிக்கல் பாண்டிங்கை பத்தி சொல்றது, கெமிக்கல் ரியாக்ஷனை பத்தி சொல்றது. இந்த கெமிஸ்ட்ரிங்கிற சப்ஜெக்டை விட்டா இதை பத்திலாம் சொல்றதுக்கு வேற சப்ஜெக்ட் கிடையாது. அதனுடைய அபூர்வதா எதுவா இருக்குமோ அதுதான் அந்த அந்த சப்ஜெக்ட், அந்த சயின்ஸினுடைய கண்டென்ட்டாகவும் இருக்கும். அந்த சயின்ஸினுடைய ஒரு ஒரு விஷயமாகவும் இருக்கும். இல்ல சரீரத்தை பத்தி கூட சிலதெல்லாம் வரதே கெமிஸ்ட்ரி வரலாம் இல்ல வேற எதையாவது பத்தி வருது, அதுவும் வரலாம். வந்தாலுமே கெமிஸ்ட்ரியினுடைய சப்ஜெக்ட் எதுன்னா கெமிக்கல்ஸ் தான். பிசிக்ஸ்லயும் கெமிக்கல்ஸ் பத்தி வரலாம், ஒரு ஓரமா வரலாம். ஆனா கெமிஸ்ட்ரியினுடைய சப்ஜெக்ட், கெமிஸ்ட்ரியினுடைய அபூர்வதா அப்படிங்கிறது கெமிக்கல்ஸ், கெமிக்கல் பாண்டிங், கெமிக்கல் ரியாக்ஷன். சிகிச்சா உதாரணத்துக்கு, சிகிச்சாவை பத்தி எங்கேயாவது ஓரமா வேதத்துல ஏதாவது சொல்லப்பட்டிருக்கலாம். சிகிச்சாவை பத்தி புராணங்கள்ல கூட சில இடங்கள்ல வரலாம். சிகிச்சாவை பத்தி யோக சாஸ்திரத்துல கூட வரலாம் சில இடங்கள்ல. இருந்தாலும் சிகிச்சாங்கிறது ஆயுர்வேதத்தினுடைய அபூர்வதா. ஆயுர்வேதம் இல்லாம சிகிச்சா என்னன்னு புரியாது. சாஸ்திரத்துல சொல்றேன், அலோபதியில இருக்கேன்னு கேட்கக்கூடாது, சாஸ்திர விஷயம். அது மாதிரி சில உதாரணங்கள் கொடுக்கலாம். இன்னும் சுலபமா சொல்லணும் அப்படின்னா, இப்ப நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். ராமாயணம் இன்னும் சுலபமா புரியறதுக்காக சொல்றேன். ராமரை பத்தி சொல்லாத புராணம் உண்டா? 18 புராணங்கள், 18 உப புராணங்கள். ராமரை பத்தி சொல்லாத கவி உண்டா? காளிதாசன், பவபூதி. ராமரை பத்தி சொல்லாத ஆழ்வார்கள் உண்டா? ராமரை பத்தி இல்லாத கிரந்தம் உண்டா? அத்தியாத்ம ராமாயணம், ஆனந்த ராமாயணம், அத்புத ராமாயணம். ராமரை பத்தி பாடாத பாகவதாள் உண்டா? ராமபக்தாள் தான் இல்ல, தேவதாந்தர பக்தாள் கூட ராமரை பத்தி பாடாதவா உண்டா? தியாகராஜர், பத்ராச்சர ராமதாசர்லாம் ஒரு பக்கம்,
வேற தெய்வத்துக்கிட்ட பக்தி உடையவா கூட ராமரை நன்னா பாடுறவா, முத்துசாமி தீட்சிதர், புரந்தரதாசர் என்று இத்தானா பேர் ராமரை பத்தி சொன்னாலும், இத்தானா பேர் அந்தந்த பாஷையில ஒரு ராமாயணம் இருந்தாலும், கிருத்திவாச ராமாயணம், ஏகநாத ராமாயணம், அந்தந்த துளசி ராமாயணம், அந்தந்த பாஷையில ஒரு ராமாயணம் இருந்தாலும் ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்ன, வால்மீகி அப்படின்னு ஒருத்தர் சொல்லாத போயிருந்தா இது ஃபுல்ஃபில் ஆகாது. வால்மீகி ராமாயணம் அப்படிங்கிற கிரந்தத்துக்கு அபூர்வதா ராமரை பத்தி தெரிஞ்சுக்கணும் என்றால் அதுக்கு ராமரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு இஃப் யூ ஆர் சீரியஸ் ரிகார்டிங் நோயிங் அபவுட் ராமரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ சீரியஸா இருந்தா அப்போ உனக்கு படிக்க வேண்டிய கிரந்தம் எது என்றால் வால்மீகி ராமாயணம் சொல்லலாம். அதாவது இந்த கிரந்தத்துல வால்மீகி ராமாயணத்துடைய இந்த கட்டம் ரொம்ப அழகா டீல் பண்ணிருக்கா. இருக்கலாம் அழகா டீல் பண்றதுங்க. அழகுக்கு யார் டெஃபினேஷன் கொடுக்கறதுன்னு தெரியல. சப்ஜெக்டிவ், அழகுங்கிறது சப்ஜெக்டிவ். இந்த இடத்துல வர்ணனை வால்மீகி ராமாயணத்தோட இந்த ராமாயணத்துல அழகாத்தான் இருக்கு. வாட்டிகா பிரசங்கம் வால்மீகி ராமாயணத்துல வரல. சீதா கல்யாணத்துக்கு முன்னாடியே சீதையும் ராமரும் காதலிச்சா அப்படிங்கிறது வால்மீகி ராமாயணத்துல வரல. ரசமா இருக்கே, கம்பராமாயணத்துல தான் வருது. அந்த இடம் நன்னா தானே இருக்கு, துளசி ராமாயணத்துல தானே வருது. நன்னா இருக்கலாம், அழகாவும் இருக்கலாம், எதுவான இருக்கலாம். இன்னும் சில இடங்கள் வேற ராமாயணங்கள்ல இன்னும் நன்னாவே இருக்கலாம். ஒரு சில இடங்களை காட்டி நம்ம பார்த்திருக்கோம். வால்மீகி ராமாயணத்தையும் இன்னொரு ராமாயணத்தையும் கம்பேர் பண்றதுங்கிறத ஒரு சில இடங்களை காட்டி அந்த ராமாயணத்தை வச்சு இந்த கட்டத்துல வால்மீகியை விட நன்னா பேசியிருக்கார் அப்படின்னு சொல்லவும் சொல்லுவா. ஓப்பனா சொல்றேனே, என் மனசுக்கே அது மாதிரி படும். இந்த இடத்துல இதை விட நன்னா இருக்கு அப்படின்னு ஓப்பனா சொல்றேன், என் மனசுக்கே படும். இருந்தாலும் அந்த ஒரு இடம் இருக்கலாம்ப்பா, அந்த ஒரு இடம் இதை விட இது அழகா இருக்கலாம். ஆனா ஓவராலா ராமரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வால்மீகிய விட்டா, ஓவராலா சொல்றேன், ஏதோ ஒரு கட்டத்துல அவர் கொஞ்சம் சீர்திருத்தி எழுதிவிட்டார் அப்படிங்கிறதுனால இன்னொருத்தரோட ராமாயணம் வால்மீகி ராமாயணத்தை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ரீப்ளேஸ் பண்ண முடியலங்கிறது ஃபேக்ட். இனி வரைக்கும் வால்மீகி ராமாயணத்தை ரீப்ளேஸ் பண்ண முடியலங்கிறது ஃபேக்ட். அப்ப வால்மீகி ராமாயணத்தினுடைய அபூர்வதா என்ன? ரொம்ப பெரியவாள்லாம் எழுதியிருக்கா, ரிஷிகள்லாம் பண்ணியிருக்கா ராமாயணம். கவிகளை விடுங்க, வியாசாச்சாரியாலே பண்ணியிருக்கார். மகாபாரதத்துல ராமோபாக்கியான பருவாங்கிறது 10 அத்தியாயம் ராமகதை. மார்க்கண்டேயர் தர்மபுத்திரனுக்கு ராமச்சரித்திரம் சொல்றாருங்கிறது கிட்டத்தட்ட 2000 ஸ்லோகம். ரிஷிகள்லாம் பண்ணியிருக்கா ராமகதை. என்னதான் பண்ணாலும் கவிகள் பண்ணட்டும், ரிஷிகள் பண்ணட்டும், காளிதாசனே பண்ணட்டும், ரகுவம்சத்துல யார்தான் என்னதான் சொன்னாலும் ஒரு கட்டம், இந்த கட்டத்துல அவரை விட வால்மீகியோடைய இந்த இடம் நன்னா இருக்கே அப்படிலாம் சொல்லலாம். பாவார்த்த ராமாயணம் படிச்சேன் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி. அதுல ஒரு கட்டம், அட இது வால்மீகியோட நன்னா இருக்கேன்னு தோணித்து எனக்கு. வித்யுஜிஹ்வன் ராவணன் ராமரோட தலை மாதிரி ஒரு தலையை பண்ணி தட்டுல வச்சு சீதை கிட்டக்க கொண்டு போடுறான். போட்டு ராமரோட தலையை வெட்டிட்டு வந்துட்டேங்கிறான் ராவணன். அதை பார்த்து சீதை கதர்றா பதர்றா அப்படின்னு வருது எங்க வால்மீகி ராமாயணத்துல. ஏகநாதர் பாவார்த்த ராமாயணத்துல எப்படி எழுதுறாருன்னு, அதை அந்த தலையை பார்த்த உடனே ராவணனை பார்த்து பரிகாசம் பண்றா சீதை. அட போடா, இதெல்லாம் நான் நம்புவேன்னு நினைச்சையா அப்படி. நன்னாதான் இருக்கு, நன்னாதான் இருக்கு, ரொம்ப அப்பீலிங்கா இருக்கு ஏகநாதரோட சீதை. அந்த ஒரு கட்டம் நன்னா இருக்கலாம், அது அப்பீலிங்காவும் இருக்கலாம். பட் ஓவராலா ராமச்சரித்திரம் அப்படிங்கும் பொழுது நம்ம எல்லாருமே ஓவராலா ஜெனரலா அப்ரோச் பண்றது என்கிறது வால்மீகியா தான் இருக்கு. அவளே அப்படிதான், ஏகநாதரோ கம்பனோ துளசிதாசோ கூட வால்மீகியை தான் அவ பிரமாணமா எடுத்துக்கிறா, வால்மீகியை தான் அப்ரோச் பண்றா. ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராமரை பத்தி தெரிஞ்சுக்கணும், அந்த ராமரை பத்திய கண்டென்ட், ராமரை பத்திய கதை உங்களுக்கு வேணும் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு
இன்னொரு வார்த்தை கூட உபயோகப்படுத்தலாம், பிரைமரி சோர்ஸ் வால்மீகியினுடைய கிரந்தமாக ஆயிடுறது. ராமச்சரித்திரம்ங்கிறது வால்மீகி ராமாயணத்தினுடைய அபூர்வதா. ராமச்சரித்திரத்துக்கு பிரைமரி சோர்ஸ் வால்மீகி ராமாயணம். ராமச்சரித்திரம்ங்கிறது வால்மீகி ராமாயணத்தினுடைய கண்டென்ட். இவ்வளோத்தையும் சொல்லலாம். அதை டைரக்டா வால்மீகி ஹிட் பண்றாரு. அவருக்கு ஒன்றும் கன்ஃபியூஷனே கிடையாது. ராமாயணம் ஆரம்பிக்கும் பொழுதே கொஞ்சம் வேறெல்லாம் பேசிட்டு, அதை சுத்தி பேசிட்டு, முதல்ல வேற எதையாவது பேசலாமான்னு பேசிட்டு அப்புறம் ராமகதைக்கு வரல. எடுத்த உடனே என்னென்ன, கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவானு ஞாத்தும் ஏவம் விதம் நரம். 16 குணங்களை சொல்லி, இந்த 16 குணங்கள் உடையவர் யார்? இக்ஷ்வாகு வம்ச பிரபவஹா ராமஹா, இக்ஷ்வாகு வம்சத்துல தோன்றிய ராமர் அப்படின்னு கேள்வியை கேட்டு பதில முடிச்சுட்டார். இது என்னத்தை காட்டுறதுன்னா, இதுதான் ராமாயணத்துல சொல்ல வந்த விஷயம், இதுதான் ராமாயணத்தோட கண்டென்ட், இதுதான் ராமாயணத்தோட அபூர்வதா என்கிறத நிர்தாரணம் பண்ணிவிட்டார். பிஹெச்டி பண்ணும் பொழுது பார்த்தேன்னா தெரியும், இந்த காலத்துல நிறைய பேர் பிஹெச்டி பண்ணணும்னு ஆசைப்படுறா. பிஹெச்டி கேண்டிடேட்டா ரிஜிஸ்டரும் பண்ணிவிடுறா. ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அப்புறம் கைடை தேடுறா. நம்ம கிட்டையும் வந்து நிக்கிறா, நீங்க கைடு பண்றீங்களா? ஸ்காலருங்கிறது வேற, ரிசர்ச்சருங்கிறது வேற, ரெண்டும் ஒண்ணு கிடையாது. ரிசர்ச்சர் ஸ்காலரா இருக்கணும், ஸ்காலர் எல்லாரும் ரிசர்ச்சரா இருப்பான்னு சொல்ல முடியாது. ஸ்காலர்னா நிறைய புஸ்தகம்லாம் படிச்சவன். ரிசர்ச்சருக்கு குவாலிஃபிகேஷன் அது போறாது. பிஹெச்டிக்கு வந்து ஃபண்டமெண்டலான குவாலிஃபிகேஷன் என்னன்னா, அவன் கிட்டக்க ஒரு பிஹெச்டி பண்ணணும்னு ஒருத்தன் வந்து ஒரு கைடு கிட்டக்க வந்தா, முதல்ல அந்த கைடு கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, உன்னோட அபூர்வதா என்ன? இந்த அபூர்வதாவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். உன்னுடைய அபூர்வதா என்ன, அதாவது இன்னோவேஷன் என்ன? சும்மா ஒரு ஆர்டிக்கல் எழுதுறது பிஹெச்டி இல்லை, ஒரு புக்கு போடுறது பிஹெச்டி இல்லை, ஒரு 50 பக்கம் எழுதி விடுறது, 100 பக்கம் எழுதுறது பிஹெச்டி இல்லை. எல்லாரும் யார் வேணா புக்கு போடலாம். பிஹெச்டிக்கு அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. அது என்னன்னா, இது வரைக்கும் இத்தனை பேர் சொல்லாத ஒன்று சொல்லணும். அதுதான் அது. அந்த இன்னோவேஷன் என்ன, அந்த இன்சைட், நியூ இன்சைட் என்ன அப்படிங்கிறது தான். அது மாதிரி ஒன்று இருந்தது அப்படின்னா அதுதான் அவனுடைய ஃபர்ஸ்ட் இன்சைட்டா இருக்கும். அதுல இருந்து ஹைபாத்தசிஸ் டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் அது ரிசர்ச் அப்படின்னு மாறும். பிஹெச்டி அப்படிங்கிறது வெறும்னா, இன்னைக்கு இன்டர்நெட் எடுத்துட்டேன்னா, கூகுள் பண்ணேன்னா, இப்போ ராமாயணத்துல யாராவது பிஹெச்டி பண்ணணும்னு ஆசைப்படுறான். ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் இன் ராமாயணா கூகுள் பண்ணுங்க. பண்ணா ஒரு 50 இடத்துல கிடைக்கும். இங்கேருந்து ஒரு பேராகிராஃப், அங்கேருந்து ஒரு பேராகிராஃப், இங்கேன்னு ஒரு பேராகிராஃப்னு காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரு புக்கை தயார் பண்ணி பிஹெச்டின்னு கொடுக்கறது பிஹெச்டி இல்லை. அது மாதிரி நம்ம புது புக்கு போடணும்னு போடலாம், அது பிஹெச்டி ஆகாது, தீசிஸ் ஆகாது. தீசிஸ்க்கு என்ன அப்படின்னா, இன்னோவேஷன் இருக்கணும், இவங்கிட்ட புதுசா அங்க ஏதாவது இருக்கணும். அந்த புதுசா ஏதோ ஒரு கான்செப்ட் என்கிட்ட வருது, இந்த கான்செப்ட் விஷயமா நான் பிஹெச்டி பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். சொல்லிட்டு வந்தாதான் அவன் பிஹெச்டி பண்றதுக்கு லாயக். அப்புறம் கைடு சொல்லுவார், நீ இப்போ ஒரு புது கான்செப்ட் கொண்டு வந்திருக்கிய, இந்த கான்செப்ட் இது வரைக்கும் யாருமே சொல்லாத இருந்தாலான்னு தேடி பாரும்பர். அது ஒரு பெரிய கதை, லிட்ரேச்சர் சர்ச்னு பேர். இது வரைக்கும் வந்த இந்த டாபிக் விஷயமா வந்த எல்லா புஸ்தகத்தையும் படிச்சு உட்காந்துன்னு தேடணும். என்னென்ன, நான் இப்போ புதுசாக கொண்டு வந்த கான்செப்ட் இருக்கே, அது யாராவது சொல்லாத இருக்காளான்னு தேடணும். ஏதோ ஒரு புதுசான கான்செப்ட் நம்மளுக்கு தோணி இது வரைக்கும் உலகத்துல யாருமே சொன்னது இல்லைன்னு நம்ம நினைக்கலாம். நினைச்சுட்டு பெருமையா கைடு கிட்ட போய் நிற்போம். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த கான்செப்ட்லாம் போட, இதை முதல்ல மூட்டை கட்டு, நீ முதல்ல இது வரைக்கும் யார் யாரெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்கா இந்த விஷயத்தை பத்தி அப்படிங்கிறத தேடு அப்படிம்பார். அது 6 மாசமோ 7 மாசமோ 1 வருஷமோ தேடணும், எக்ஸாஸ்டிவா தேடணும். தேடும் பொழுது அப்போ நம்மளே ஹம்பிள் ஆயிடுவோம். என்னென்ன நம்ம எந்த கான்செப்டை புதுசுன்னு நினைக்கிறோமோ அது நிறைய பேர் ஏற்கனவே எக்கச்சக்கமா சொல்லி வச்சுட்டா அப்படிங்கிறது அப்பதான் புரியும். ஓஹோ, நம்ம அகங்காரமே கொஞ்சம் அடங்கும் அதுல. இது பிஎஸ்சியோட ஸ்டார்டிங் பாயிண்ட், அபூர்வதா. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். அபூர்வதாவை பத்தி இவ்வளவு பேசின்னு வந்தேன் இல்லையா? இவ்வளோ அபூர்வதாவை பத்தி பேசின்னு வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், முக்கியமான கேள்வி.
வேதாந்தத்தினுடைய அபூர்வதா என்ன என்ற கேள்வி. அதாவது வேற ஒரு சாஸ்திரத்தினால தெரிந்து கொள்ள முடியாதபடிக்கு வேதாந்தத்தினால மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியுங்கிற மாதிரியான விஷயம் என்ன, அதுதான் வேதாந்தத்தினுடைய கண்டென்ட்டாவும் இருக்க முடியும். நீங்க வேதாந்தத்தை டிஃபைன் பண்ணணும்னா வேதாந்தத்தினுடைய அபூர்வதாவை வச்சுட்டு தான் டிஃபைன் பண்ண முடியும் வேதாந்தத்தை.